ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு போக மாட்டுது, சின்னதாக ஒரு மோடு கூட ஏற மாட்டுதுன்னா உங்களுக்கு சைலன்சர் அடப்பா மெயினாக இருக்கும். கிளச்சு ஷூவை தவிர்த்து கிளச்சு ஷூ பெல்லு நல்லா இருக்குன்றப்ப அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து உங்களுக்கு இந்த சைலன்சராக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பெட்ரோலில் வந்து ஆயில் கலந்து விட்றதுனால இந்த ஆயில் ஃபுல்லாக வந்து இதில் இருக்கும். அதேமாரியே வந்து கிளச்சு ஷூ பின்னாடி சைடில் ஷாப்ட்டில் வந்து வர ஆயில் சீல் போயிருந்தாலும் ஆயில் ஃபுல்லாக வண்டியில் இது தள்ள ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைலன்சர் ஃபுல்லாக வந்து ஆயில் ஏறி கிடக்கும். வண்டியில் வந்து ஒரு 1 இயருக்கு ஒரு வாட்டியாச்சும் வந்து சைலன்சர் வந்து கொளுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டுருங்க. க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா வந்து வண்டி உங்களுக்கு நல்ல பிக்கப் இருக்கும். சரிங்களா? வண்டி நல்லா பிக்கப் இருக்கும். அந்த பீட் சவுண்டும் உங்களுக்கு வந்து நல்லா அருமையாக வரும். சைலன்சரில் க்ளீன் பண்ணுறதுல நிறையகம் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல்ல மேலே உள்ளது எல்லாத்தையுமே வந்து டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா நம்ம அந்த மேலே பெட்ரோல் ஏறி பெட்ரோல் ஆயில் கலந்து ஏறி ஃபுல்லாக வந்து இதுமாரி இருக்கும். அதை ஃபுல்லாக எரித்து கொளுத்திட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தட்டி எடுத்துருங்க. நம்ம இன்னும் தட்டை கூட இல்லை, சும்மா சைலன்சர் தான் கவுத்துருக்கோம். அதிலே இவ்வளோ கறி இருக்கும். ஒரு நீட்டு ராடு பைப்போட அந்த நம்ம சைலன்சரோட பைப்போட கொஞ்சம் நீட் ராடாக இரும்பு ராடு இருந்தாலும் எடுத்துங்க. இல்லைனா வந்து மெயினாக எடுக்க உங்கள்கிட்ட ரோப்பு, பழைய ரோப்பு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டிராக்டருக்கு லாரிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க ரோப்பு. அந்த ரோப்பு இருந்தால் இன்னும் பெட்ரு, சூப்பராக அதில் க்ளீன் ஆகும். அந்த ரோப்பு எடுத்துங்க. என்கிட்ட கம்பி தான் இருக்குது, அதை போட்டு க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள், வேகமாக குத்திராதீங்க. ஏன்னா வந்து சைலன்ஸில் 2 லேயர் வச்சுருப்பாங்க. அந்த முனை பெரிய கொண்ட வருது பார்த்தீங்களா, நம்ம இது போடுறோம்ல, ஃப்ரண்டில் தனியாக ஒரு பைப் மாரி வரும். அது போடுறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 லேயராக வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதில் வண்டியில் எவ்வளோ கறி இருக்குது பாருங்கள். நான் வீடியோ வந்து சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். நான் எடுத்து போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வீடியோவாக போகுது. அதனால் நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். இதில் ஒரு பேக்கிங் ஒன்று வரும். எப்போதுமே வந்து ஒரு ஸ்டீல் பேக்கிங் வரும். அது வாங்கி போட்டுங்க எப்போதுமே, மற்ற பேக்கிங் போடாதீங்க. அதேமாரி இந்த கவரை நீங்கள் போடுறப்பையும் நீங்கள் வந்து துரு பிடிச்சிருந்தா வந்து ஸ்ப்ரே அடித்து போட்டுக்குங்க. எல்லாம் பிளாக் கலர் பெயிண்ட்டு கிண்டெல்லாம் அடிச்சிங்க. அடுத்து பார்த்தோன்னா அந்த ஸ்க்ரூக்கு எல்லாத்துக்குமே வந்து 10mm 8mm இது போடுங்க. அதில் ஸ்க்ரூ போட்டிங்கன்னா வந்து ரன்னிங்கில் வந்து வைப்ரேஷனில் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக கைண்டு வருது இந்த வண்டியில் இந்த ஸ்க்ரூவாக தான் இருக்கும். அதனால் தரன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்க, எல்லாமே 8mm ஸ்க்ரூவாக வாங்கி நல்லா ஃபுல்லாக வச்சு டைட் பண்ணி விட்ருங்க. எல்லாத்தையுமே சைலன்சர் ஃபுல்லாக முழுமையாக க்ளீன் பண்ணுங்கள். அந்த ஃப்ரண்டில் உள்ள பெண்டு எல்லாமே க்ளீன் பண்ணுங்கள். ரோப்பு இன்னர் ரோப் இருந்ததுன்னா அந்த பெண்டு உள்ளே விட்டு க்ளீன் பண்ணிட்டுங்க. எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா அதெல்லாம் எடுத்து போட்டோன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போகுது. சரிங்களா? அதெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணி போட்டு அதை அப்படியே வீடியோவாக எடுக்கிறேன். ஜாயின் பண்ணுறதப்போ வீடியோவாக எடுத்துக்கிட்டேன். எல்லாமே 8mm ஸ்க்ரூவாக போடுங்க. அப்போ கைட்டுறதுக்கு உங்களுக்கு வாட்டமாக இருக்கும். சரிங்களா? எதுவும் தட்டி கைட்டி அதை எதுவும் பெண்டாக்க வேணாம். அந்த காதெல்லாம் வந்துட்டு பெண்டாக்க தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த போர் ஹோல்ஸ், எக்ஸாஸ்ட் ஹோல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா கறி ஏறி கிடக்குது. உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். காட்டுறேன் இருங்க. ஏன்னா ஒரு கையால் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லைட்டாக தெரியுது உங்களுக்கு. கிளியராக காட்டும். போர் ஹோல்ஸ்னால வெளிச்சம் இல்லை. இப்போ பார்த்தீங்களா, பிஸ்டனை சுற்றி வந்து சின்னதாக தான் ஓட்டை இருக்குது. மற்றபடி எல்லாம் அடைஞ்சி போய் துண்டு போய் கிடக்குது. பார்த்தீங்கன்னா இதில் கறி நிறையாக்கே ஏறி இருக்கும். நீங்கள் இதை வந்து க்ளீன் பண்ணுறது பெருசு கிடையாது. சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பெருசு கிடையாது. பிஸ்டன் ரிங்ஸை வந்து கீழே இறக்கி வச்சிடணும். பிஸ்டனே வந்து கீழே இறக்கி வச்சோன்னா இந்த ரிங்ஸு தெரியாத அளவுக்கு கீழே இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சிங்கன்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி பிஸ்டனில் போய் குத்திடாதீங்க. நிறைய பேர் க்ளீன் பண்ணுறன்ற பேரில் வந்து ரொம்ப சுரண்டி அந்த போர் ஹோல்ஸ் முனையை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடுறாங்க. அப்போ பிஸ்டன் போகிறப்ப அந்த டேமேஜ் வந்து பிஸ்டனை ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இது இரும்பு, உள்ளே இருக்கிற பிஸ்டன் வந்து அலுமினியன்றப்போ அது ஓவராக ஸ்க்ராட்ச் பண்ணிடும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க.
அதேமாரி அதில் உள்ள தூளை வந்து வண்டியை நிமித்தி இது பண்ணிட்டுங்க. வண்டியை நிமித்தி இது பண்ணிட்டு பாருங்கள், இல்லைன்னா அதை ஏர் அடிச்சு இப்போ வண்டியை நம்ம எல்லாத்தையும் மாட்டியாச்சு, ஃபிட்டிங் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணி வண்டி ரேஸ் பண்ணிங்கன்னா அந்த மஃப்ளர் போடுறோம் பார்த்தீங்களா ஃப்ரண்டில், அந்த பேக் சைடு அந்த மஃப்ளருக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் இருக்கிற நிறையாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரிஞ்ச தூள் வந்து நிறையாக்கும் வெளில வராது. ஏன்னா அந்த இடத்துல குத்த முடியாது, நம்மளால் இந்த க்ளீன் பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த முனையை மட்டும் ஹோல்ஸில் வந்து திருப்பில் விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வண்டியை ரேஸ் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அங்கே குளிக்க எடுத்துருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே வண்டியை ரேஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அந்த உள்ளே இருக்கிற ஸ்டாப் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துடும். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், கையில் காட்டின முடியல, இதோட நிறையாக்குமே வந்துருந்தது. அதை ஃபுல்லாக எடுத்துட்ட பிறகு மஃப்ளர் போடுங்க. ஏன்னா மஃப்ளர் நீங்கள் அந்த மஃப்ளரை போட்ட பிறகு அந்த தூள் வந்து வெளில வராது, கறித்துண்டு உள்ளே தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மஃப்ளரில் உள்ள சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து லாக் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு க்ளீன் பண்ணி உங்களுக்கு அதே ப்ராப்ளம் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும் சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த மஃப்ளரை எடுத்துகிட்டு வண்டியை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிங்கன்னா அது எல்லாம் தரிப்பு எல்லாமே வந்து வெளில வந்துடும். நம்ம சரி ஃபுல்லாகவே வந்து வெளில வந்துடும். விழுந்த பிறகு மஃப்ளர் எடுக்க மாட்டோம். தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்கள் சைலன்ஸ் க்ளீன் பண்ணிக்கிறீங்கன்னா உங்கள் வண்டி நல்லா பிக்கப்பாக இருக்கும், நல்லா மைலேஜ் தரும், ஸ்டார்டிங் இருக்காது, நல்லா